எனக்கு சில நேரங்களில் சில விஷயங்கள் பண்ணவே தோணாது. நாளைக்கு பண்ணிக்கலாம், 4 நாள் கழிச்சு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தள்ளி தள்ளி போட்டுருப்பேன். டைம் ஆச்சுன்னா தானாவே இட் வில் கெட் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நினப்பு. பட் யூ நோ வாட், அப்படி எல்லாம் எதுவுமே இல்லை. இந்த கோல்ட் வாட்டர் டசன்ட் கெட் வார்மர் இஃப் யூ ஜம்ப் இன் இட். இப்போ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஸ்விம்மிங் பூல் போறீங்க. தண்ணி பாக்குறதுக்கு பயங்கர அழகா இருக்கு. நீங்க உங்க காலை வச்சு தண்ணியை தொட்டு பாக்குறீங்க, பயங்கர சில்லா இருக்கு. தண்ணி ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்கிறதுனால உனக்கு உள்ள குதிக்கிறதுக்கு பயம். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியா உள்ள குதிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. நீ அங்க ஓரமா பேந்த முழிச்சிட்டு நின்று இருக்க. நீ அங்க வெயிட் பண்றதுனால தண்ணி சூடாயிருமா என்ன? இன்ஃபேக்ட் இன்னும் கோல்டா தான் ஆகும். சிச்சுவேஷன்ஸ் இன்னும் மோசமா தான் ஆகும். ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றதும் சரி, ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு பேசுறதும் சரி, உன் ட்ரீமை சேஸ் பண்றதும் சரி, உன்னோட ட்ரீம் பாடியை ரெடி பண்றதும் சரி, நீ தள்ளி தள்ளி போறதுனால எதுவுமே மாற போறது கிடையாது. நீ ஏதாச்சும் எஃபர்ட்ஸ் போட்டீங்கன்னா ஃபைன். தண்ணி சூடு பண்றதுக்கு ஹீட்டரை போட்டு வெயிட் பண்றியா, ஃபைன். ஆனா ஒண்ணுமே பண்ணாம வெயிட் பண்றது எந்த யூஸும் கிடையாது. நம்ம ஒவ்வொரு டைமும் ஒரு டாஸ்கை தள்ளி போட நம்ம மைண்டுக்கு அது ஒரு கஷ்டமான டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கும். ஒவ்வொரு டைம் நம்ம தள்ளி போடும் போதும் அந்த தாட் ஸ்ட்ராங் ஆகிட்டே தான் போகும். அண்ட் அட் சம் பாயிண்ட் இது வேணாம், நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணாமலே விட்டுரும். ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, தண்ணி என்னதான் சில்லா இருந்தாலும் உள்ளுக்குள்ள குதிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் தென் உங்க பாடி அடாப்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். எந்த தண்ணி பயங்கர கோல்டா உங்களால தாங்கிக்கவே முடியாதுன்னு நினைச்சீங்களோ, அதே தண்ணி பரவாயில்லையே, அவ்வளோன்னு கஷ்டமா இல்லையே அப்படின்னு சொல்லி நம்மளை யோசிக்க வைக்கும்.